வெல்கம் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ். நமக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜுடிஷியல் ரெக்ரூட்மெண்ட் செல்லேருந்து புதுசா ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷன பத்தி தான் நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். இப்ப தான் நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வர்றவங்களா இருந்தா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் ஜாப் ரிலேட்டடா நம்ம போடுற நோட்டிஃபிகேஷன உங்களால ஈஸியா பார்க்க முடியும். ஜுடிஷியல் ரெக்ரூட்மெண்ட் செல்லுலேருந்து புதுசா ஒரு 6 போஸ்ட்டுக்கு நோட்டிஃபிகேஷன் குடுத்துருக்காங்க. ஜூனியர் கிரேட் ஸ்டெனோகிராஃபர், டிரான்ஸ்லேட்டர், அதுக்கப்புறம் ஜூனியர் கிளர்க், டைப்பிஸ்ட், டிரைவர் அண்ட் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் இந்த 6 போஸ்ட் குடுத்துருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்றதுக்கு லாஸ்ட் டேட் 23/4 அதாவது ஏப்ரல் 23ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்கு. நீங்க விருப்பம் இருந்தா அதுக்குள்ள அப்ளை பண்ணிக்கங்க. இதுக்கு ஒன்லி ஆஃப்லைன்ல மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். அதனால நீங்க டிடி எடுத்து அனுப்பணும். யாருக்கு ஃபேவரா டிடி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ரெஜிஸ்டர் ஜெனரல் ஹைகோர்ட் மெட்ராஸ் பேயபிள் அட் சென்னை இதுக்கு தான் டிடி எடுக்கணும். ஸோ அதுக்கு டிடி எடுத்து நீங்க ஆஃப்லைன் வழியா, தபால் வழியா அனுப்பணும். அப்படி இல்லன்னா நேரா கொண்டு போய் கூட குடுக்கலாம். ஆனா ஒரு கண்டிஷன், இந்த போஸ்ட்டுக்கு நீங்க புதுச்சேரி யூனியன்ல இருக்கிறவங்களா இருந்தா மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். மத்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தா நீங்க இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியாது. உங்களோட அப்ளிகேஷன் அண்ட் சர்டிஃபிகேட் ஜெராக்ஸை நீங்க ஆஃப்லைன் வழியா எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும்னு பார்த்தீங்கன்னா, தி ரெஜிஸ்ட்ரி ஜெனரல் ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸ், சென்னை 600104 இந்த அட்ரஸ்க்கு தான் அனுப்பணும். நீங்க அப்படி அனுப்பும்போது உங்களோட ஃப்ரம் அட்ரஸ்ல அந்த அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் அதாவது என்ன போஸ்ட்டுக்கு அனுப்புறீங்களோ அந்த போஸ்ட்டையும், புதுச்சேரி ஜுடிஷியல் சப்பார்டினேட் சர்வீஸ் நோட்டிஃபிகேஷன் நம்பர் அந்த நம்பரையும் போட சொல்றாங்க. ஸோ அப்படி போட்டு நீங்க அனுப்புனா தான் உங்களோட அப்ளிகேஷன அவங்க அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. அப்படி இல்லன்னா அவங்க உங்க அப்ளிகேஷன ரிஜெக்ட் பண்றதுக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்கு. இந்த போஸ்ட்டுக்கான ஏஜ் லிமிட் மினிமம் எல்லா கம்யூனிட்டிக்குமே 18 தான். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் ஷெட்யூல்டு காஸ்ட், ஷெட்யூல்டு ட்ரைபுக்கு 37, எம்பிசி, ஓபிசி, இபிசி, பிடி, பிசிஎம் இவங்களுக்கு 35, எஸ்சி, எஸ்டி, எம்பிசி, ஓபிசி, இபிசி, பிடி, பிசிஎம் இதில வராத மத்த எல்லாத்துக்குமே 32 மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டா குடுத்துருக்காங்க. அதாவது ஜென்ரல் எல்லாத்துக்கும் 32 மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். யூஆர், இடபிள்யூஎஸ், எம்பிசி, ஓபிசி, பிடி, பிசிஎம், இபிசி இவங்க எல்லாத்துக்குமே கிரேட் ஸ்டெனோகிராஃபர், ஜூனியர் கிரேட் ஸ்டெனோகிராஃபர், ஜூனியர் கிளர்க், டிரான்ஸ்லேட்டர் அண்ட் டைப்பிஸ்ட் இந்த போஸ்ட்டுக்கு ரூ. 750 ஃபீஸா குடுத்துருக்காங்க. டிரைவர், எம்டிஎஸ் போஸ்ட்டுக்கு 500 ஃபீஸா குடுத்துருக்காங்க. அடுத்தது எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ், எக்ஸ் சர்வீஸ்மேன் கேண்டிடேட்ஸ்க்கு எந்தவித ஃபீஸுமே இல்ல. 2 போஸ்ட்டுக்குமே ஃபீஸ் இல்ல. இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்றதுக்கான அப்ளிகேஷன நான் டிஸ்கிரிப்ஷன்ல அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல டவுன்லோட் பண்ணிக்கங்க. கவர்மெண்ட் ஜாப் தேடிட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க. கவர்மெண்ட் ஜாப் தேடிட்டு இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலேட்டடா வேற ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.